ஷானியா ஷஹ்ரா. இவர் காஷ்மீரில் வசிப்பவர். இவர் ஒரு தேனீ வளர்ப்பு தொழிலை தொடங்கி வெற்றிகரமான தொழிலதிபராக மாறிவிட்டார். சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தனது தேனீ வளர்ப்பு தொழிலை வெறும் 35 தேனீ கூட்டங்களுடன் தொடங்கினார். இப்போது அவர் தனது தொழிலை 300 தேனீ கூட்டங்களாக விரிவுபடுத்தியுள்ளார். இது ஆண்டுதோறும் சராசரியாக 6 குவிண்டால் தேன் உற்பத்தி செய்கிறது. சானியாவுக்கு உத்தம் பாரத் விருதும் வழங்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே காஷ்மீரில் தொழில் தொடங்கி ஒரு பெண்ணு ஒரு தொழிலதிபர் ஆகுறதுங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதை இந்த பெண்ணு சாதித்து காட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு போடுறதுன்னா ஒரு உத்வேகம். சும்மா சமூகத்தை குறை சொல்லிக்கிட்டு சமூகம் எனக்கு என்ன செஞ்சிச்சு, இந்த நாடு என்ன செஞ்சிச்சு, இந்த கட்சி என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சும்மா பேருக்கு வெளியில் பேசிகிட்டு இருக்காம நாம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இது அரசாங்கத்தையோ இல்லை ஒரு மதத்தையோ இல்லை ஒரு சமூகத்தையோ சார்ந்து நம்ம அவர்கள் நமக்கு உதவுவாங்க, இவர்கள் நமக்கு உதவுவாங்க இப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னாக்க நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. இந்த காஷ்மீர் எடுத்துங்க, மத்திய அரசும் கைவிட்டுருச்சு, அந்த தனி மாநில அந்தஸ்து தூக்கியாச்சு, யூனியன் பிரதேசமாக்கியாச்சு, என்னென்னலாம் கொடுமைகள் பண்ணமோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பெண்கள் காஷ்மீரத்து பெண்கள் நாங்கள் எதுக்கும் சளைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு முன்னுக்கு வராங்க. நிறைய படித்து கலெக்டராக வரக்கூடிய செய்திகள்லாம் வந்துட்டுருக்குது. எந்த ஒரு சமூகம் அமுக்கப்படுதோ அந்த சமூகம் வீறிட்டு விடும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த காஷ்மீரத்து பெண்கள்.